ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்போதும் என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்பட்டே என்கிட்ட பேசுனனே, இப்போது நான் செய்ய போகிற விஷயங்களால என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிடுச்சுமா தாயேன்னு எனக்கு நன்றி சொல்ல போகிறாய். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வறுமையை வளமாகவும் உழைப்பை செல்வமாகவும் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன் மனசு எவ்வளவுதான் பாரமாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் பெயரை சொன்னீனா அது உனக்கு இலகுவானதாக மாறிடும். உன் எண்ணங்களில் இருக்கும் குழப்பங்களை போக்கி என் அருளால உனக்கான வெற்றிகளை தரப்போறேன். காயப்பட்ட உன் இதயத்துக்கு காயத்தை ஆற்றும் மருந்தாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. உன் சிந்தனைகளின் இருளால் சூழாத அளவுக்கு உன் சிந்தனையில் ஒளியை கொடுத்து நல்ல விஷயங்களை நீ சிந்திக்கும்படியும் நல்ல செயல்களை நீ செய்யும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன்னுடைய சோர்வையே உனக்கு சக்தியாக புது தெம்பாக புத்துணர்ச்சியாக நான் மாற்றி காட்ட போறேன். உன் அழுகையை எல்லாம் உனக்கு சிரிப்பாக நான் மாற்றி காட்டுவேன். உன் துன்பத்தையே உனக்கு மகிழ்ச்சியாகவும் நான் ஆக்குவேன் என் செல்லமே. உன்னுடைய உடம்பு பலவீனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தை நீ பலமாக வச்சுக்கிட்டினா எந்த நோயும் எந்த பிரச்சனையும் உன்னை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. என் அருளால உன் இரத்தத்தை சுத்தமாக்குவேன். என்னுடைய சக்தியால உன் மூச்சை சீராக்குவேன். என் கருணையால உன் உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுப்பேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் நொடிகளுக்கு ஏற்ற மாத்திரை சிகிச்சை இதையெல்லாம் விட பெருசு நம்பிக்கை தரும் சக்தி தான். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக காணாம போயிரும் என் செல்லமே. நீ உள்ளத்தில் இந்த வராகி அம்மாவை சுமந்த பிள்ளையாக இருக்கும்போது எப்படி பலவீனமாக இருப்பாய்? உனக்கான பலமாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். இந்த உலகம் உன்னை குறைச்சி மதிப்பிட்டாலும் என் பார்வையில் நீ பெருமைக்குரிய பிள்ளையாகவே இருக்கிறாய். யார் உன்னை ஏற்றுக்கலைனாலும் மறுத்தாலும் இந்த வராகி அம்மா என்னுடைய செல்ல பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டுதான் வைத்திருக்கிறேன். கண்டிப்பா இத்தனை நாள் நீ பெற்ற தோல்வி எல்லாம் இப்போது உனக்கு வெற்றிக்கான படிக்கட்டாக மாறப்போகுது. நீ அனுபவித்த ஒவ்வொரு தடையையும் உனக்கு சாதனையாகவும் சோதனையாகவும் நான் இருந்ததையெல்லாம் சரி செஞ்சு ஒரே மாதிரி வெற்றிகரமாக சாதனையாக மட்டுமே மாற்றி காட்ட போகிறேன். நீ அடைந்த ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன் எழுச்சிக்கான அடையாளங்கிறத நீ உணரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற போகிற. உன்னுடைய குரல் எப்போதும் என் காதுகளில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. உன்னுடைய பசி என் இதயத்தில் வழியாக மாறும். எப்போதுமே உன்னை பசியோடு இருக்க விடமாட்டேன் என் செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன். உன்னுடைய வறுமையும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய பிரச்சனைகளும் எனக்கு சவால் கிடையாது. என் அருளால அது எல்லாத்தையும் ஒரு நொடியில என்னால் காணாமல் போக செய்ய முடியும். என் அருளால் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வேன். நீ எப்போதும் தனியாக இல்லை என்பதை புரிந்துகொள். உனக்கு பின்புலமாக உனக்கு ஆதாரமாக உனக்கான நல்லதை செய்து கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய எதிர்காலம் முழுவதும் என் ஒளியால் நிரம்பி வழிய போகுது. சோதனைகளை பார்த்து பயப்படாதே என் செல்லமே. என் பெயரை நீ சொன்னாலே உன் மனசில் இருக்க பயமெல்லாம் மறைந்து போகும். உன் வறுமையும் கஷ்டமும் வாழ்வில் இருக்கும் துன்பங்களும் தீர்ந்து போய் என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக மகிழ்ச்சி தரும் விதமாக மாறும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துட்றேன். என்னை நம்பி வாழும் உன்னை இதுக்கு மேலே எந்த விஷயத்திலும் கஷ்டப்பட விடமாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து இப்போதே நல்லதை செஞ்சு தந்துடுறேன். இந்த வராகி அம்மாவை முழுவதுமாக வணங்கக்கூடிய உனக்கு
முழுவதுமாக நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கு நீ எதிர்பார்த்த அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் யோசிக்காதே. நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் மிக மிக மகிழ்வோட வெற்றிகரமாக நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். இனிமே மனச்சோர்வு என்பதே உன் வாழ்க்கையில் கிடையாது. இத்தனை நாளாக போராட்டத்தோடு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது நிம்மதியாக பெருமூச்சு விட்டு நிலையாக சந்தோஷமா நிரந்தர மகிழ்ச்சியோடு வாழும்படி களைப்பிலிருந்து உன்னை எழுப்பி உனக்கான சிரமங்களை போக்கி சோர்வையெல்லாம் துரத்தி அடித்து வலிமையாக வாழ வைக்க வந்துட்டேன். வறுமை உன்னை ஆட்டி வதைத்து வாட்டி பிடிச்சாலும் இது நிரந்தரம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. இனி எந்த நோய் நொடியும் கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன்னையே ஒரு புது பிறவியாக இந்த உலகத்தில் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. நீ அனுபவிக்கும் மன கஷ்டங்கள் எல்லாமே மேகம் போல மறைஞ்சு போய் சூரியன் போல சந்தோஷம் பிரகாசமாக உன் வாழ்க்கையில் ஒளிரப்போகுது. மேகங்கள் சூரியனை கொஞ்ச நேரம் தான் மறைச்சி நிற்கும். அதே போல் உன்னுடைய பிரச்சனைகளும் உன் மகிழ்ச்சியை கொஞ்ச நேரம் வேணும்னா மறைச்சி வைக்க முடியுமே தவிர நிரந்தரமாக உன்னை கஷ்டப்படும்படி எந்த விஷயத்தையும் உன்னை நோக்கி வரவிட மாட்டேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது துன்பத்தை தள்ளி விட்டுட்டு சிரமங்களை முடிச்சு விட்டுட்டு புதுசாக புத்துணர்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எந்த அளவுக்கு வலிமையான பிள்ளை என்பது உனக்கே தெரியாது. ஒரு விதை தரையில் புதைக்கப்படும் போது அது மண்ணுக்குள்ள இருட்டுக்குள்ளே தான் மூழ்கி போய் கிடக்கும். ஆனால் அந்த விதைக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறதால தானே அது செடியாக வளருது. அந்த உயிராகத்தான் இப்பொழுது நீ இருளான துன்பத்தையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்க. விதையாக இருக்கிற நீ சீக்கிரமே மரமாக முளைச்சு மிகப்பெரிய அளவில் அழகான வாழ்க்கையை வாழும்படியாக இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டத்தான் போகிறேன். நீ வேரோடு முளைச்சு வானத்தை தொடும் மரமாக மாறப்போற. உனக்குள் மறைந்திருக்கும் சக்தி எல்லாம் வெடித்து வெளிப்பட்டு உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். நீ எப்போதும் எதற்காகவும் பயப்பட வேணாம். துணிவும் தைரியமும் உன் உள்ளத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தே தீரும். வறுமையால் துன்பப்படும் உன்னுடைய உழைப்பு வீணாக போகாது என் செல்லமே. உன்னுடைய வியர்வை சொட்டுக்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆசீர்வாதமாக மாறி உனக்கான நன்மையை தரப்போகுது. இன்று இல்லைனாலும் நாளைக்கு உன் உழைப்பின் பலன் 10 மடங்காக உனக்கு திரும்ப கிடைச்சே தீரும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்போதுமே உன் கூட இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்கே போனாலும் என் நிழல் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை காப்பாற்றும். நீ சிரிக்கும்போது இந்த வராகி அம்மா நானும் சிரிப்பேன். நீ அழுகும்போது நானும் உன்னை தாங்கி பிடிப்பேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? நீ எப்போது தடுமாறினாலும் நான் உன் கைகளை இறுக்க பிடிச்சு உன்னை வழிநடத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் உனக்குள்ள உயர்ந்த எண்ணங்களை மட்டும் சிந்தனைகளாக வைத்து கொள்ளும்போது அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். உன் மனசில் உனக்கு தோன்றுவதையெல்லாம் நீ சிறப்பாக செஞ்சினாலே உன் வாழ்க்கை மாறிடும் என் செல்லமே. உன் மனசில் எப்போதும் கருணையை வச்சுக்கோ. கருணை கொண்டவர்கள் ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை. அன்பு கொண்டவர்களும் ஒருபோதும் சோகத்தில் இருக்க மாட்டார்கள். உன் உள்ளத்தில் நீ எந்த அளவுக்கு அன்பை விதையாக போடுகிறாயோ அந்த அளவுக்கு உன் மனசுல சாந்தியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு உன் வாழ்க்கையே அழகான பூந்தோட்டமாக நிச்சயமாக மாறும்.